நான் முன்னாள் பதிவுத்துறை அமைச்சர் என்ற முறையில் கோயில்கள் இடத்தை பதிவே செய்ய முடியாது, எந்தெந்த பத்திர அலுவலகம் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய கோயில் நிலங்களாக இருந்தாலும் அரசு நிலமாக இருந்தாலும் நீர்நிலை புறம்பாக்காக இருந்தாலும் வக்பாரிய சொத்தாக இருந்தாலும் எந்த சொத்தாக இருந்தாலும் அதை பதிய முடியாதுன்னா அதில் ஏற்கனவே சுழிச்சிருப்பாங்க. ஏன்னா பார்த்த உடனே நீங்கள் அந்த சொத்தை பதிய முடியாது. அதே நேரத்தில் இன்னைக்கு பதியணும் ஒரு சொத்துன்னா முத நாளே அதுக்கான டோக்கனை போட்டிருப்பாங்க. அந்த டோக்கன் போடாமல் பதிய முடியாது. அதனால் இதை தெரியாமல் பதிஞ்சிட்டாங்க, இது யாருக்கும் தெரியாது, இது யதார்த்தமாக நடந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது சொல்லியிருக்கிறாரு, இந்த பதிவு இப்போ நடந்தது, கடந்த காலங்களில் இருந்த அந்த பிரச்சனை இருந்திருக்குன்னா இருந்தாலும் அதுக்கெல்லாம் அறநிலைத்துறை இடத்த யாரும் பதிகிறதில்லை. குறிப்பாக சொல்லணும்னீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த கிராமமே 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வரி கட்டி வீட்டு வசதிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக அந்த இடங்கள்லாம் இன்றைக்கு கோயிலுக்கு சொந்தமானதுன்னு அந்த கோயிலோட இணைச்சி அந்த இது பண்ணியிருக்காங்க. இப்போ யாரும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே ஒழிய அது கோயில் பேரில் இருக்கிறத இவங்க பேரில் மாற்ற முடியாது. இதுதான் பதிவுத்துறையினுடைய இது. பதிவுத்துறையில் இன்றைக்கு அந்த எஸ்ஆரில் அதுக்கு மேலே டிஆர் இருக்கார், டிஐஜி இருக்கார், ஏஐஜி இருக்காங்க, ஏஜிக்கு மேலே எல்லாமே ஒரு மாவட்டத்தில் எல்லா அலுவலகம் இருக்கிறாங்க. இங்கேயே பொறுத்தளவு அன்னைக்குன்னு அவர் லீவ் போடுறாரு. அதுக்கு முன்னுக்க 2 பதிவாளர் 2 பேர் போட்டதை 2 பேரும் பதியலை. அதுக்கு முன்னுக்க இவரை போட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக எல்லா ஆய்வும் மேற்கொண்டிருக்கிறாங்க. பழனி கோயில்ல இதுக்கு முன்னால திமுக ஆட்சி இருந்த போது இதே இடத்த பதியறதுக்கு ஏதாவது முயற்சி தடுக்கப்பட்டதா? அது மேல இல்லை, அப்படியெல்லாம் நடந்திருந்தா எங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி எங்கேயும் என் கவனத்துக்கு வந்த மாதிரி தெரியல. இந்த துறையை பொறுத்தளவுங்க அதிகாரிகளே மேலதிகாரிகளே அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் தப்பு செஞ்சுருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார்னா அது எந்த லெவலில் பண்ணாலும் அதை உடனே அதுக்கு உயரதிகாரி இருக்கிறாங்க. எனக்கு பதிவுத்துறையில் 10 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு ஒரு அதிகாரி மாற்றுறது இல்லைங்க, 2 அதிகாரி தான் எனக்கு பதிவுத்துறையில் 5 ஆண்டு காலத்திற்கு இந்த பதிவுத்துறையினுடைய ஐஜியாக 2 அதிகாரி தான் இருக்கிறாங்க. அவருக்கு கீழே தான் அந்த அடிஷனல் ஐஜி, அது மாதிரி டிஐஜி, ஏஐஜி, டிஆர், எஸ்ஆர், அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய அவர் கேட்குறாரு, அது எனக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் பழனி கோயிலில் நடந்த உடனே சிபிசிஐடியை என்கொயரி போட்டு உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ 5 ஆண்டு காலத்தில் ஏன் சிபிசிஐடி இல்லாமல் ஒரு நிர்வாகம் நடத்தினது தப்புன்னு சொல்கிறாரா? இல்லை, தேவைப்பட்டால் தானே சொல்லுவாங்க. அது அந்தந்த அதிகாரிகளே எடுத்திருப்பாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் போய் யார் தப்பு பண்ணாலும் அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது ஏறத்தாழ 50க்கு மேற்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறாங்க. நான் சொல்றது எல்லா அதிகாரியும் அவங்க தானே, எல்லா ஆட்சி காலத்திலையும் அந்த அதிகாரி தானே இருக்கிறாங்க.